உங்களோட மதிப்பு என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? என்னைக்காவது நீங்க இத பத்தி யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? நான் யாரு? என்னோட மதிப்பு என்ன? அப்படிங்கிறத. ஒண்ணு நல்லா யோசிச்சு பாருங்க. நம்மளோட மதிப்பு அப்படிங்கிறத நம்ம தான் நிர்ணயம் பண்ணணும். நீங்க கூழாங்கல்லா இருந்தாலும், உங்கள சுத்தி இருக்கிறவங்க வைரமா இருந்தாங்கன்னா, உங்களையும் அவங்க வைரமா தான் பார்ப்பாங்க. அதே நேரம் உங்கள சுத்தி இருக்கிறவங்க பூரா கூழாங்கல்லா இருந்தாங்கன்னா, நீங்க வைரமாவே இருந்தா கூட, உங்கள கூழாங்கல்லா தான் பார்ப்பாங்க. ஒரு குட்டி கதை ஒண்ணு சொல்லட்டுமா? ஒரு நாள் ஒரு மனுஷன் நம்மள மாதிரியே ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு, "என்னை யாருமே மதிக்கலையே" அப்படின்னு நெனச்சுட்டு, ஒரு மரத்தடியில படுத்து தூங்கிட்டு இருப்பாங்க. அப்படி தூங்கிட்டு இருக்கிற நேரம், கடவுள் அவர் முன்னாடி தோன்றி, அவர்கிட்ட ஒரு பொருள குடுத்து, "இந்த பொருள எடுத்துட்டு நீங்க போங்க. உங்க கண்ல யாரெல்லாம் படுறாங்களோ, அவங்க கிட்ட இந்த பொருள காட்டி, அதோட மதிப்பு என்ன அப்படிங்கிறத கேளுங்க. ஆனா ஒரே ஒரு கண்டிஷன், இந்த பொருள விக்க மட்டும் கூடாதுன்னு" சொல்லுவாரு. இந்த மனுஷன் ரொம்ப குஷி ஆயிருவார். உடனே எழும்பி அந்த பொருள எடுத்துட்டு நடந்து போயிட்டே இருப்பார். அப்படி நடந்து போயிட்டே இருக்கிற நேரத்துல, வழியில ஒரு பழ வியாபாரி ஒருத்தர் பழம் வித்துட்டு இருப்பார். இவர் உடனே ஒரு ரொம்ப ஆர்வமா அந்த பொருள எடுத்துட்டு அந்த பழ வியாபாரி கிட்ட போவார். பழ வியாபாரி கிட்ட போய், "இந்த பொருளோட மதிப்பு என்னன்னு சொல்லுவீங்களா?" அப்படின்னு கேட்பார். உடனே இந்த பழ வியாபாரி சொல்லுவாரு, "இந்த பொருளுக்கு நான் ரூ. 200 தரேன். நீங்க இந்த பொருள என்கிட்ட குடுங்க" அப்படின்னு சொல்லுவாரு. அப்ப இந்த மனுஷன் சொல்லுவாரு, "இல்ல, இல்ல. எனக்கு ஒரு கண்டிஷன் இருக்கு. இந்த பொருள நான் யாருக்கும் விக்க முடியாது. ஆனா இந்த பொருள நீங்க எனக்கு எவ்வளோ குடுத்து வாங்குவீங்கங்கிறத மட்டும் நான் தெரிஞ்சுக்கணும்" அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புவார். அப்படி போயிட்டே இருக்கிறப்போ, ஒரு மர வியாபாரிய பார்ப்பாரு. அவரோட பட்டறையில உட்காந்து மரத்த சீவி சீவி மர வேலை செஞ்சுட்டு இருப்பாரு. உடனே இந்த மனுஷன் அந்த மர வியாபாரி கிட்ட போய் இந்த பொருள குடுத்து கேட்பாரு, "இந்த பொருளுக்கு நீங்க எவ்வளோ காசு குடுப்பீங்க?" அப்படின்னு. அந்த மர வியாபாரி அத வாங்கி பார்த்துட்டு, அவர் சொல்லுவார், "நான் உங்களுக்கு ரூ. 1000 தரேன். நீங்க இந்த பொருள என்கிட்ட குடுக்குறீங்களா?" அப்படின்னு. உடனே இந்த மனுஷன் சொல்லுவாரு, "ஐயய்யோ! என்ன மன்னிச்சுக்கங்க. இந்த பொருள எனக்கு உங்களுக்கு விக்க முடியாது. ஆனா இந்த பொருளுக்காக நீங்க எவ்வளோ தருவீங்க அப்படிங்கிறத மட்டும் நான் தெரிஞ்சுக்க ஆசைப்படுறேன்" அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புவாரு. திருப்பி கொஞ்சம் தூரம் அப்படி நடந்து போயிட்டே இருக்கிற வழியில, ஒரு நகைக்கடைய பார்ப்பாரு. உடனே என்ன பண்ணுவாரு, சரி இந்த கடையில போய் கேட்போம். இந்த பொருளுக்கு அவங்க எவ்வளவு காசு தராங்கன்னு கேட்கலாம்னு சொல்லிட்டு, அந்த தங்க நகை விக்கிற அந்த ஆசாரியார் கிட்ட போவாரு. போயிட்டு எல்லார்கிட்டயும் கேட்டு அதே கேள்விய கேட்பாரு. இப்படி நான் வந்து ஒரு பொருள் கொண்டு வந்திருக்கேன். இந்த பொருளுக்கான மதிப்பு, இல்ல இதுக்கு நீங்க எவ்வளோ பணம் தருவீங்க அப்படிங்கிறத சொல்லுங்க அப்படின்னு. அந்த நகை வியாபாரி இந்த பொருள வாங்கி பார்த்துட்டு சொல்லுவாரு, "நான் இதுக்கு ரூ. 50,000 காசு தரேன். நீங்க இந்த பொருள என்கிட்ட குடுத்துருங்க" அப்படின்னு. உடனே இவர் திருப்பி அவர்ட்ட மன்னிப்பு கேட்பாரு. "இல்ல, இல்ல. என்னால இந்த பொருள விக்க முடியாது. ஆனா இந்த பொருளுக்கான விலை என்னங்கிறத நான் தெரிஞ்சுக்கணும். அதனால என்ன மன்னிச்சுக்கங்க" அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போறாரு. ரொம்ப தூரம் போயிட்டே இருக்கிறப்போ ஒரு கடைய பார்க்குறாரு. அந்த கடைய பார்த்த உடனே இவருக்கு ரொம்ப ஒரு அ ஆச்சரியமா இருக்கு. இந்த கடையில போய் நம்ம கடைசியா ஒரு வாட்டி நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடைக்குள்ள போறாரு. அந்த கடையில போன உடனே அங்க ஒரு ஆள் உட்கார்ந்திருக்காரு. அவர்கிட்ட இவர் அந்த பொருள காட்டுறாரு. அந்த பொருள பார்த்தோனே அவருடைய முகத்துல அவ்ளோ பிரகாசம். அவ்ளோ சந்தோஷமா இவருக்கு காஃபி எல்லாம் வாங்கி குடுத்து, ஸ்நாக்ஸ் எல்லாம் குடுத்துட்டு அவர் சொல்றாரு, "இந்த பொருள் வந்து எவ்வளவு காசுனாலும் நான் குடுத்து நான் வாங்க ரெடியா இருக்கேன். தயவு செஞ்சு இத நீங்க என்கிட்ட குடுத்துருங்க. இதுக்கு வந்து விலை மதிப்பே கிடையாது. நீங்க இத யாருக்கும் குடுக்காதீங்க. நான் என்னோட சொத்த வித்து கூட நான் இந்த பொருள வாங்குவேன். தயவு செஞ்சு இந்த பொருளுக்கு நான் எவ்வளவு காசு தரணும்னு நீங்க நினைக்கிறீங்களோ, அத விட ஜாஸ்தியா நான் தரேன். இத வேற யாருக்கும் குடுக்காதீங்க" அப்படின்னு. உடனே கடைசியா அந்த மனுஷன் என்ன பண்ணாருன்னா, அந்த கடைசியா பார்த்த அந்த ஆள்கிட்டயும் இவரு மன்னிப்பு கேட்டுட்டு அங்கேருந்து கிளம்புறாரு. இவர் கடைசியா பார்த்த அந்த மனுஷன் யாருன்னா, ஒரு வைர வியாபாரி. இப்போ அவர் நடந்து போயிட்டே இருக்கிறாரு. நடந்து போயிட்டே இருக்கிறப்ப இவரோட மனசுல நெறைய விஷயங்கள் வந்து போயிட்டே இருக்குது. இப்ப யோசிக்கிறாரு, ஒரு பழ வியாபாரி அவரு அவரு விக்கக்கூடிய பொருளுக்கான விலைய தான் இந்த வைரத்துக்கு அவரு நிர்ணயம் பண்ணாரு. ஒரு மர வியாபாரி அவருக்கான பொருளுக்கான மதிப்போட இந்த பொருள கனெக்ட் பண்ணி பார்த்தாரு. வாழ்க்கையிலயும் இது மாதிரி தான். நம்மகிட்ட எவ்வளவு மதிப்பான ஒரு குணங்கள் இருந்தாலும்,
நம்மள சுத்தி யார் இருக்கிறாங்க, அவங்களுடைய மதிப்பு என்னவோ, அந்த மதிப்புல தான் நம்மளையும் வச்சு பார்ப்பாங்க. ஸோ, உங்களோட மதிப்பு உங்கள சுத்தி இருக்கிறவங்கள பொறுத்து. உங்கள சுத்தி இருக்கிறவங்க வைரமா இருந்தா, நீங்களும் அங்க வைரமா இருப்பீங்க. உங்கள சுத்தி இருக்கிறவங்க கூழாங்கல்லா இருக்காங்கன்னா, நீங்க வைரமா இருந்தாலும் கூழாங்கல்ல தான் இருப்பீங்க. ஸோ, உங்களோட மதிப்ப நீங்க தான் தீர்மானிக்கணும்.